ஜெய் தமிழ் சஹான்ஜி பேசுகிறேன். ஜோக் ஸ்பாட். ஷக்கானும் மாக்காடும். அண்ணே, நம்ம இந்திய அளவில் ஒரு அரசியல் காமெடியனை பற்றி ஏதாவது சொல்லுங்கண்ணே. What? என்னடா இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்ட? இருந்தாலும் சொல்கிறேன். இந்திய அளவில் என்னை பாதித்த ஒரு அரசியல் காமெடியன் ஒருத்தர் இருக்கார். யாருண்ணே? சொல்லுண்ணே. நம்ம ஏழை தாயின் மகன்தான். என்ன சொல்ல வரீங்க? என்ன Oh my வம்பளை God. கும்பலை மாற்றி விட்டாருண்ணே. ஜனநாயக நாட்டில் யாரும் யாரையும் கலாய்க்கலாம்டா. ஜனநாயக நாட்டில் அந்த உரிமை இருக்கு. Yes? சரி சரி சொல்லுங்க. நீங்கள் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும். அவர் ஏழை தாயின் மகன் என்ன சொன்னார்னா, 15 லட்சம் தரேன்னாரு. ஜெயிச்சா கொடுத்தாருண்ணே. கொடுத்தாரு. என்ன எப்படா கொடுத்தாரு? எனக்கு கொடுக்கவே இல்லையே. டே முழுசா கேள்றா. முழுசா கேளியா? கிட்ட நெருங்கி போனா அவருக்கு பதில் இன்னொருத்தர் டப்பிங் கொடுத்தாருடா. யாருண்ணே? நம்ம உள்ளாட்சிதான். என்ன டப்பிங் கொடுத்தாரு? ஜூம்லா அப்படின்னா நாங்களும் ஜெயிக்கிறதுக்கு அப்படி இப்படி பேசணும். அதெல்லாம் ஒரு ஜூம்லா. மக்கள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு ஏன்யா செய்யலன்னு கேட்டால் அந்த உள்ளாட்சி ஜூம்லாங்கிறான். நம்ம இந்திய மக்கள் எல்லாம் ஒரே வார்த்தையில் பைத்தியக்காரன் ஆகிட்டான் அந்த உள்ளாட்சி. என்னண்ணே இப்படிலாம் பேசுறீங்க? டே அரசியல் காமெடியை பற்றி தானே பேசணுன்னு அதான் பேசிகிட்டு இருக்கேன். கேளுடா. சரிண்ணே சரிண்ணே. டேய், அந்த ஏழைத்தாகன் திரும்ப என்ன பண்ண தெரியுமா? எப்போ பார்த்தாலும் ராமரையே பற்றி பேசினார், ராமரையே புகழ்ந்தார், ராமருக்கு கோயில் கட்டினார், ராமரை கையை பிடிச்சிட்டு போனார், எல்லாம் பண்ணார். அதான் அவருக்கு உலகத்துக்கு தெரியுமாண்ணே. ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கல. அதனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ராமரை கையை விட்டாரு. Oh my அப்புறம் God. சிவனை பிடிச்சிக்கிட்டாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா, போன எலெக்ஷனில் நடந்த கூட்டத்தில் பாரு. திடீர்னு நான் சாதாரண பயாலஜிக்கல் வழியாக பிறக்கல, நானும் எல்லாம் பேசினார்ல. ஆமாண்ணே ஆமாண்ணே நானும் கேட்டேன்னே. பேச போயிடுச்சு. கடைசி நேரத்தில் தோக்குற மாதிரி தெரிஞ்ச நேரத்தில் ஏதாவது டகால்ட்டி பண்ணி ஜெயிக்கிறதுக்காக திடீர்னு வந்தாருயா. எங்கே வந்தார்? கன்னியாகுமரி வந்தாருப்பா. கவனிக்கலையா? ஆமாண்ணே ஆமாண்ணே. காவி ட்ரெஸ் போட்டு தியானம் பண்ணாரு. கவனிக்கலையா? ஆமாண்ணே ஆமாண்ணே. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அங்கே டண்டனக்கா டடக்குட்டக்கா டண்டனக்கா டடக்குட்டக்கா அப்படின்னா புரிஞ்சுக்கடா. அப்படி இப்படி கோல்மால் பண்ணதான் எலெக்ஷனு ரிசல்ட்டு என்னங்கள்ல. ஆமாண்ணே, மத்தியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஏன் தொலைக்காட்சியில் அதை பற்றி டீட்டெயிலாக காமிக்கல? ஏங்க பண்ண தெரியும் நீ சொன்ன? டேய், அந்த நிமிஷத்தில் கோல்மால் பண்ணி எல்லாம் மாற்றிட்டானுங்கடா. அந்த உள்ளாட்சி என்ன பண்ணிச்சுமா, எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸும் மிரட்டி அவங்க ஜெயிக்கிறதுக்கு டகால்ட்டி பண்ணிட்டாங்கய்யா. என்ன சொல்கிறீங்க? நடந்துதுடா. உண்மையாக தேர்தல் நடந்துச்சுன்னா இப்போ இருக்க ஏழைத்தாகன் திருமகன் பிரதமராக உட்காந்துருக்க முடியாதுடா. அப்படியா அண்ணே? கோல்மால் தான் ஜெயிச்சாங்களா? ஆமாண்டா. ஜெயிச்சதே கோல்மால் தான். உலகம் ஜெயிச்சதும் கோல்மால் தான். ரொம்ப நெருங்கி பார்த்தோம். அதுவா வாட்டவாளன் தண்டவாளன் தெருவுக்கு வந்துடா. நாம் தெரிந்து என்னவென்றால் இந்திய அளவில் காமெடியன் நமது ஏழை தாயின் திருமகன் தான். ஆமாண்ணே ஆமாண்ணே.
ஸ்பாட். தங்க ரதமாக நீ உயிர்த்தெழுந்து பவனி வர ஆயத்தமாகு. என்னது? தங்க ரதமாக உயிர்த்தெழுந்து பவனி வர ஆயத்தமாகணுமா? என்னப்பா புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் தலைவா. இப்போ பழனி மலை இருக்குல்ல, ஆமாம், அங்கே தங்க ரதம் முத இந்த தங்க ரதத்தில் முருகர் பவனி வந்தார்ல, ஆமாம், அங்கே அந்த தங்க ரதத்தை யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? 1947 ஒருத்தர் முருக பக்தர் தனக்கு குழந்தை பிறகுறதுக்காக முருகன்கிட்ட வேண்டியிருக்காரு. ஆனால் அவருக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. அந்த சந்தோஷத்தில் அவர் பழனி முருகனுக்கு தங்க ரதம், தங்கத்திலே ரதம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் எல்லா ஊர்லேயும் எல்லா கோயில்லையும் தங்க ரதத்தை வாங்கி ஊட்டிகிட்ருக்காங்க. அது சரி, சாமி தான் தங்க ரதத்தில் பவனி வரும், எங்களை தங்க ரதத்தில் பவனி வர சொல்ல ஆயத்தமாக சொல்கிறீங்களே, அது புரியலையே, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். சொல்கிறேன். டேய், நீ யார்? மனுஷன். உனக்குள்ளே ஒன்று இருக்குடா. என்ன இருக்குது? இருக்குது, தேடினா கிடைக்கும், உள்ளே போய் பார்த்தா கிடைக்கும். நீ தான் உள்ளே போகிறதே இல்லையே, என்னடா சொல்கிறீங்க? ஆமாப்பா, உள்ளே போனால் அதுக்கு ஒரு மேப் இருக்குது. அந்த மேப்பை கொடுக்குறதுக்கு யார் கொடுப்பா? ஒரு குருமார் கொடுப்பா. உனக்கு குரு வேணும்னா என்ன செய்யணும்? குருவாக்காக ஏங்கணும். ஏங்குனா அந்த அதிர்வுகளில் இந்த பிரபஞ்சம் ஒரு குருவை முன்னாடி தோன்ற செய்வார். அவர் ரூட் மேப் கொடுப்பார். உள்ளே போகணும். எங்கே போகிறதுக்கு? உனக்குள்ளே போகிறதுக்குடா. எனக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மேப் இருக்கா? ப்ளூ பிரிண்ட் இருக்கா? இருக்குடா. அந்த ரூட்டை பிடிச்சிட்டு உள்ளே போனீன்னா நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவ. அண்ணே, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுனேன். புறநான் ஓய்ந்து அகநான் அடைந்து அகத்தை அறிய அகமும் விலகி நானாகி நான் பரமாத்மா நிலையானதே. என்ன சொல்கிறீங்க? என்ன கவிதையாக சொல்கிறீங்க? புறன் நான் எதிரா? என்னோடய ஈகோனஸ். புறன் நான் ஓயணும்னா என்ன செய்யணும்? ஜஸ்ட் லிசன். நீ உள்முக பயணத்துக்கு ஆயத்தமாகணும். அதுக்கு குரு தேடணும். குரு கொடுத்த ரூட் மேப்பை, அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு உள்ளே போகணும். போய்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி போகணும்? சும்மா இல்லை, கவனிச்சிட்டே போகணும், உஷாராக போகணும், அவேர்னஸாக போகணும், விழிப்புணர்வின் உச்சத்தில் போகணும். பலவித தடங்கள்லாம் வரும்டா. ஆமாம், உள்ளே போக விடாது. எது? உன்னோட ஐம்பூதங்கள்லாம் தடுத்துக்கிட்டே இருக்கும். உன் கர்ம வினைகளை தடுக்கும். எல்லாத்தையும் விழிப்புணர்வு தீயால் எரிச்சிட்டு உள்ளே போடினா அங்கே ஒரு அகனான்னு ஒன்று இருக்கும். அதையும் அதை பார்த்து நீ ஸ்டக் ஆகக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? அதையும் விழிப்புணர்வு தீயால் கடந்து போடினா அந்த அகநானும் இல்லாமல் போயிடும். கடைசியில் என்னென்னா இருக்கணும்? ஒரு வெற்றிடம் இருக்குண்டா. அந்த வெற்றிடத்துல நின்றுடாத. பல பேர் அங்கே நின்றுட்டு தான் கடவுள் இல்லைன்னுவான், ஆன்மீக தேடல் இல்லைன்னுவான், ஞானத்தை தேடுறது வேஸ்ட்டுன்னுவான். ஓஹோ, யாருன்னு சொல்கிறீங்க? யூஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறீங்களா? ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற மாதிரி தெரியுதே. இல்லைடா, உண்மையை சொல்கிறேன். உள்ளே போனால் அந்த வெறுமையிலே நின்றுட்டோம் வச்சுக்க, ஒரு புரியாத நிலை ஏற்பட்டு ஒரு புது ஸ்டேட்மெண்ட்லாம் அடிப்பாங்க. அப்புறம் இன்னும் டீப்பாக அவேர்னஸாக உள்ளே போனினா, தியானத்தன்மையோடு போனினா அங்கே நீ தாண்டா இருப்ப. என்ன சொல்கிறீங்க? நீ எதை தேடினாயோ அது நீதான் என்று அங்கே உணர்ந்துக்குவ. அந்த நிலைக்கு உணர்ந்துட்டு அந்த நிலைக்கு உயர்ந்த ஒரு மனிதன் நடந்தால், பவனி வந்தால், அதுதாண்டா தங்க ரதத்திற்கு, தங்க ரதம் நடந்து வரும் அந்த நிகழ்விற்கு சமம். நீ தங்க ரதமாக எப்பொழுது பவனி வரப்போகிறாய்?
எப்பொழுது உன்னை உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? எப்பொழுது நீ உள்ளார்ந்து பயணிக்கப் போகிறாய்? எப்பொழுது உள்ளார்ந்து பயணித்து உன் வெறுமையை கடந்து தேடுபவனும் தேடலும் ஒன்றுதான் என்று நீ எப்பொழுது உணரப் போகிறாய்? அந்த நிலைக்கு வந்துவிட்டால் நீ தங்க ரதமாகி விடுவாய். உன் அசைவே தங்க ரத ஓட்டமாகிவிடும். புரிகிறதா? பார், உள்ளே பார், உள்ளார்ந்த விழிப்புணர்வில் உயிர் தெளிந்து பார். குருவை தேடு, உயிர்ப்புடன் தேடு, உணர்வுடன் தேடு. அந்த அதிர்வுகளால் இந்த பிரபஞ்சம் உனக்கு ஒரு குருவை கொடுக்கும். அவர் கொடுக்கும் ப்ளூ பிரிண்ட் மேப்பை, இன்டர்னல் ஜேர்னிக்காக ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுப்பார். கோ இன்சைட் ஸ்ட்ரைட் என்று ஒரு குறிப்பினை கொடுப்பார். அது என்ன? கோ ஸ்ட்ரைட், கோ இன்சைட், கோ ஸ்ட்ரைட், என்னதோ சொல்கிறீங்களே, கோ ஸ்ட்ரைட் அஹெட், தொடர்ந்து செல், முன்னேறு. பலவித தடங்கல்கள் வரும், எதையும் கண்டுகொள்ளாதே. புத்தர் சொன்ன மஜ்ஜுகும் நிகா என்ற நிலையில் நீ உள்ளார்ந்து பயணி. அது என்ன மஜ்ஜுகும் நிகா? மத்தியம நிலையில் எதனோடும் அதிகமாக ஒன்றி விடாதே, எதனையும் அதிகமாக விருத்தி விடாதே, நடுவில் செல். அப்படி சென்றால் உன் பயணம், உள்ளார்ந்த பயணம் தெளிவாக அமையும். நீ தேடியது, உனது தேடல் அது நின்று நீ தேடியது எதுவோ அது உனக்குள் சித்திக்கும். உயர்ந்த உன்னதமான ஞான விஷயங்களை கேட்டுணர ஷெஹான்ஜி ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.